வரலாறு பலர் மறந்திருக்கலாம், ஆனா இஸ்லாம் என்னைக்கும் மறக்காது. ஈமான், அறிவு, தியாகம், துணிச்சல் இப்படி எல்லாத்துலயும் ஆண்களுக்கு சமமா இஸ்லாமிய வரலாற்றை கட்டி எழுப்பிய பெண் சஹாபியாக்களை பத்தி தெரிஞ்சுக்கலாம். முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வாழ்ந்த, இஸ்லாமுக்காக தியாகம் செஞ்ச முக்கிய பெண் சஹாபாக்களை பத்தியும் அவங்களுடைய சிறப்புகளையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பத்தி சொன்ன விஷயங்களையும் ஆதாரத்தோடு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஹதீஜா பின்த் குவைலித் ரலியல்லாஹு அன்ஹா இஸ்லாமுடைய முதல் தூண். இஸ்லாத்தை முதல்ல ஏற்ற முதல் பெண்மணி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வஹி வந்த அந்த பதட்டமான தருணத்துல அல்லாஹ் அவங்களை ஒருபோதும் கைவிட மாட்டான்னு ஆறுதல் சொன்னவங்க. ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹாக்கு சொர்க்கத்துல முத்து மாளிகை இருக்குன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவோட பொக்கிஷம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு பெண் சஹாபியா மட்டும் இல்ல, ஒரு பல்கலைக்கழகம், யூனிவர்சிட்டினே சொல்லலாம். 2000க்கும் மேற்பட்ட ஹதீஸ்களை அறிவிச்சிருக்காங்க. நிறைய சஹாபாக்கள் அவங்க கிட்ட ஃபிக்ஹ் கேள்விகளை கேட்பாங்க. உங்க மார்க்கத்துல பாதிய ஆயிஷா கிட்ட இருந்து கத்துக்கோங்கன்னு நபி சொல்லியிருக்காங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சொர்க்கத்து பெண்களோட தலைவி. ஃபாத்திமா பின்த் முஹம்மத் ரலியல்லாஹு அன்ஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அன்புக்குரிய மகள். எளிமை, தியாகம், பொறுமை இதெல்லாம் அவங்க வாழ்ந்த வாழ்க்கையோட அடையாளங்கள். ஃபாத்திமா சொர்க்க பெண்களின் தலைவின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சுமையா ரலியல்லாஹு அன்ஹா உறுதியின் உச்சம். சுமையா பின்த் கையாத் ரலியல்லாஹு அன்ஹா இஸ்லாத்தோட முதல் ஷஹீதா. கடுமையான முறையில கொடுமைப்படுத்தப்பட்டும் அவங்களோட ஈமான அசைக்க முடியல. அவங்கள பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யாசிரின் குடும்பமே உங்கள் வாக்குறுதி சொர்க்கம்னு. நுசைபா ரலியல்லாஹு அன்ஹா துணிச்சலோட சின்னம். உஹது போர்க்களத்தோட கதாநாயகி, போர்க்களத்தோட வீராங்கனை. நுசைபா பின்த் காப் ரலியல்லாஹு அன்ஹா உஹது போர்க்களத்துல நபியை பாதுகாத்த ஒரு வீராங்கனை. உஹது போர்க்களத்தில் நான் எங்கு திரும்பினாலும் நுசைபாவை எனது பாதுகாப்பில் கண்டேன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா இவங்க நபியோட மனைவி, இன்னும் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகள். முதல்ல தொகுக்கப்பட்ட குர்ஆனுடைய முஸ்ஹபை பாதுகாக்க தேர்ந்தெடுக்கப்பட்ட பெண்மணி. உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிலும் ஆலோசனையிலும் சிறந்த பெண் சஹாபியா உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா. ஹுதைஃபியா உடன்படிக்கையில இவங்களோட ஆலோசனை தான் ஒரு உம்மத்தையே காப்பாத்துச்சு. இந்த பெண்கள் வீட்டுக்குள்ள மட்டுமே இருந்தவங்க இல்ல, அவங்க கல்வியாளர்களா, போராளிகளா, தியாகிகளா, இன்னும் சொர்க்கத்துக்கு வழிகாட்டிகளா வாழ்ந்த பெண் சஹாபியாக்கள். இப்படிப்பட்ட பெண் சஹாபியாக்களை பத்தி தெரிஞ்சுக்கிறது இஸ்லாம முழுமையா தெரிஞ்சுக்கிறதுக்கு சமம். ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவும் சுமையா ரலியல்லாஹு அன்ஹாவும் ஈமான் தான் உண்மையான அழகுன்னு கஷ்டத்திலும் அல்லாஹ் மேல உறுதியான நம்பிக்கை வச்சிருந்தாங்க. கல்வி பெண்களுக்கும் கட்டாயங்கிறத உணர்த்தக்கூடிய வகையில ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவால உம்மத்தை வழி நடத்தினாங்க. துணிச்சல் பெண்களுக்கும் உண்டுன்னு நிரூபிக்கிற வகையில நுசைபா ரலியல்லாஹு அன்ஹா உஹது போர்ல பங்கேற்று நபியையும் பாதுகாத்தாங்க. ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹாவும் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹாவும் தீனை பாதுகாத்து சிறந்த ஆலோசனைகளை கொடுத்தாங்க. உலகத்தை இலக்கா வைக்காம ஆகிரத்தையே இலக்கா வச்சு எளிமையும் தக்குவாவும் தான் வெற்றியோட வழின்னு ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வாழ்ந்து காட்டினாங்க. இப்படி உறுதியான ஈமான், அறிவு, தியாகம், துணிச்சல், தக்குவான்னு வாழ்ந்த பெண் சஹாபியாக்களுடைய வாழ்க்கை நம்மளுக்கு கத்துத்தரக்கூடிய பாடம் என்ன? பெண்ணோட மதிப்பு அழகுல இல்ல, ஈமான்ல இருக்குன்னு உணர்த்துது. பெண்களும் கல்வியில முன்னேறணும், ஈமான் தான் உயர்வு, இஸ்லாம் பெண்களை மதிக்குதுன்னு நம்மளுடைய பெண் பிள்ளைகளுக்கு சஹாபியாக்களை முன்னுதாரணமா காட்டுங்க. யா அல்லாஹ், பெண் சஹாபியாக்களை போல உறுதியான ஈமான், அறிவு, தக்குவாவையும் எங்களுக்கும் கொடுன்னு துவா கேட்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.